இந்த பையன் கிரிக்க மாதிரி பேசுறேங்கிறதுக்காக நீ சொன்ன, அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல விடு. அக்கா சொன்னதுல உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு மாடனே. ஐயோ அன்னைக்கிலிக்கா, நீங்க எனக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு கூடவா தெரியாம இருப்பேன் நானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க. சரி மக்கா. ஐயோ அக்கா அக்கா, ஒன்றும் இல்லை விடுங்க. என்னங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணிட்டுமா இல்லை நூடுல்ஸ் பண்ணிடட்டுமா? என்ன சௌமியா, காலையிலேயே உப்புமா நூடுல்ஸ்னு போட்டு கழுத்து இருக்கிற. இட்லி தோசை ஏதாவது பண்ணு, நல்ல கார சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சிரு. அதுக்கெல்லாம் இப்போ டைமும் இல்லை, வீட்டில் மாவும் இல்லை. டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேணாமா? நீ உப்புமா பண்ற டைம்ல இட்லி தோசை பண்ணிடலாமே, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு மாவு வேணும்ல. இங்கே இருக்கிற மாவை தான் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளை சொல்லியிருக்கானே. அவங்க தான் நேற்று அரைச்சி வச்சுருக்காங்க. அதை போய் தொட்டோன்னா அவங்க அரைச்சதை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு ஏதாவது ஒன்று சத்தம் போடுவான். எனக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையா? அவங்க அரைச்சதை ஏன் நீ எடுக்கணும்? நீ மாவு ரெடி பண்ண வேண்டியதானே? என்ன இப்படி பேசுறீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு இங்கே டைம் இருக்கு. இங்கே உள்ள வேலையே பார்க்க முடியல, மாவு அரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சரி, அப்போ பக்கத்தில் போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வா. அதை வாங்கிட்டு வந்து இட்லி தோசை ஏதாவது ஊற்றி ஒரே ஒரு கார சட்னி மட்டும் வச்சு வை. பாருங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து லேப்டாப்பும் கைமா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்தே தானே இருக்கீங்க. எல்லா வேலையும் பார்க்குற எனக்கு தான் தெரியும். நைட் போட்ட பாத்திரமே இப்போ தான் விலைக்கு முடித்தேன். வீடு வாசல்லாம் கூட்டி எடுத்து எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உப்புமா பண்ணுறேன், நூடுல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னதே பெரிய விஷயந்தான். அதுவும் இப்போ என்னால் பண்ண முடியாது. நான் வேணும்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறேன். இட்லி வர வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சௌமியா, இட்லி கேட்டீங்க, ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். தோசையும் வேணும்னா சேர்த்து போடட்டுமா? எனக்கு ஹோட்டல் அடிக்கடி சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டில் மாவு இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்து ஆட்டிக்கிட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் ஆர்டர் பண்ணிடுறேன், சாப்பிட்டுக்கோங்க. 2 நாளாக கடையில் சாப்பிட்டு தான் வயிறுக்கு ஒத்துக்காமல் இருக்குது. சொன்னாலும் புரிஞ்சுக்காமல் இப்படி கடையில் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு போகிறான். என்னதான் சொல்கிறதோ. அம்மா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பூரி பொங்கல்னு அவன் பிரெட்டு ஜாமை வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவருக்கு எப்போ பார்த்தாலும் ஆட்டுக்கல்ல ஆட்டு அம்மிக்கல்ல உருட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் நிம்மிக்கிட்டே அன்னைக்கு பேசவே கிடையாது. அவள் தான் ஏதோ சரி படிக்கணும்னு சொன்னான். படிக்கிற பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும் ஒதுங்கிட்டேன். நிஜமாக தானே, நான் சொல்கிறத நம்புங்கடா. என்னடா யாருமே நம்ப மாட்டீங்க? என்ன ரோஹித் சிரிப்பு சவுண்டு இங்கே வரை கேட்குது? யார்கிட்ட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? ஏய், நிம்மின்னு ஓட்டுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்கடா. ஆனா ஓனா இதையே சொல்லி பேசிக்கிட்டு. சரி, இன்டர்வியூ என்னாச்சு? நீ வேலைக்கு போனது ஓகேவா? என்ன பேசிட்டு இருக்கான்? யார்கிட்ட பேசுவான்? மனோஜ், இனிமே நிம்மி பேரை சொன்னேன்னா அவ்வளோதான். நிம்மி. என்ன நிம்மின்னு உட்காந்து கத்திட்டு இருக்கான்? நான் இல்லாத போது அந்த கிழவனும் என் பிள்ளைய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்படி கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாளுங்களே. பொத்தி வளர்த்து வச்சிருந்தேனே, அங்கிட்டு இங்கிட்டு எவ கண்ணுலையும் படாம வச்சிருந்தேனே, இப்படி கூட்டிட்டு போய் என் பிள்ளைய பொழுதோட புலம்ப விட்டுட்டாளுங்களே இந்த கிழவிய. பொண்ணு கேட்க வரும்போது ஒரு நல்ல லெவலில் மாப்பிள்ளை இருக்கணும்னு எல்லா மாமியார் மாமனாரும் நினைக்கிறது தானே. அதுக்காகவாது எப்படியும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். அந்த ரிப்போர்ட்டிங்க்கு என்னடா ஆச்சு? கேட்க சொன்னேன்ல. என்னது, பொண்ணு பார்க்க போகணுமா? மாமனார் மாமியாரா? என்ன பேசிட்டு இருக்கான் இவன்? பெத்தவன் நான் இருக்கும்போது பொண்ணு பார்க்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவகிட்ட தான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கானா? ஆமாம், நாளைக்கு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணணும்ல. பேசு. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். உன்னை பெத்தவ இந்த சௌமியா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்டிங்காவது பார்ட் டைம் ஜாப்பாக போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நாள் என் பிள்ளை பக்கத்தில் இல்லாமல் இருக்கவும் என் பிள்ளைய இப்படி மொத்தமாக பிரிச்சுட்டாளுங்களே. வேலைன்றான், இன்டர்வியூன்றான், மாமனார்ன்றான். என்ன நடக்குது இந்த வீட்டில்? அந்த அன்னைக்கிலேயே நான் படுத்தின பாட்டுக்கு அவன் மகன் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா என்னோட நிலைமை. மம்மி. ரோஹித், என்னடா அதெல்லாம்? வணக்கம் அத்தை. என்ன ரோஹித் இதெல்லாம்? பார்த்தா தெரியலையாமா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கோவிலில் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவ குடும்பமே ஆகக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். அவ மகளை கல்யாணம் பண்ணி ஏன் முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? நிம்மியை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நிம்மியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தேவைக்கான பணக்கார பொண்ணுங்களா பார்த்து வைக்கிறீங்க. எனக்கு அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இவளை ஏற்றுக்கிட்டு உங்கள் மருமகளாக இதே வீட்டில் இருக்கிறதும் இல்லை இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறதும் உங்கள் விருப்பமா?
அத்தை இங்க வந்து பாருங்க, உங்க பேத்தி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு. என்ன காரியம் பண்ணிருக்க? மனசுக்கு பிடிச்ச மாமா மையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல வந்து நிக்கிற. இதுல என்ன தப்பு இருக்கு? தள்ளுமாங்கிட்டு ஆரத்தி எடுக்கணும். என்ன ஆரத்தி எடுக்கணுமா? கல்யாணம் பண்ணி முதன்னு மாமியா வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப ஆரத்தி எடுத்து அவளை உள்ள வரவேற்கிறது இல்லையா? வாசலையே நிக்க வைக்க முடியுமா? ஓஹோ, குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? இங்க பாரு சௌமியா, உனக்கு என் மையனை பிடிச்சிருக்குன்னு எங்க சம்மதம் இல்லாம தானே அவனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அதே மாதிரி என் பேரனுக்கு என் பேத்திய பிடிச்சி போய் உன் சம்மதம் இல்லாம அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒத்து. ஓஹோ, அப்ப அன்னைக்கு நான் உங்க பிள்ளைய இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணேன்னு இன்னைக்கு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு பழி வாங்குறீங்களா? இங்கே வேறு, எங்களுக்கு இந்த பழி வாங்குறது, போட்டு கொடுக்கறது, எதிரியா நிற்கிறதெல்லாம் தெரியாது. அவன் மனசுக்கு பிடிச்ச உள்ளேயே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீ தடையா நின்ற. உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் முன்னாடி நிற்கிறியான். அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றதானே நல்ல மரியாதை. உன்னையவும் அதே மாதிரி தானே செஞ்சேன். அப்பல்ல நீனே உன் கையால் ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வர்றது தானே உனக்கு நல்லது. இந்த ஆரத்தியை நான் கரைச்சி கூப்பிட்றத விட நீனே எடுத்து கரைச்சி மாமா மருமகளேன்னு உள்ளே கூப்பிடு. நான் இருக்கிற வரைக்கும் இவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியாது. அத்தை, சட்டப்படி உங்களுக்கு நான் மருமகளாகி ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒதுங்கி நில்லுங்க. அம்மாச்சி எங்க 2 பேருக்கும் ஆரத்தி இருக்கட்டும். அம்மாச்சி வந்து ஆரத்தி எடுங்க. சரிடி பேத்தி, இந்த வந்துடுறேன். மணமகளே மருமகளே வா வா, நீ வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, உன் மாமியார போல குணம் இல்லாம வாழவா. அத்தை, என்னம்மா மருமகளே, என்னையும் என் மகளையும் நீ படுத்தின பாட்டுக்கெல்லாம் அவ மக உன்னைய படுத்த காத்துக்கிட்டு இருக்க. வெயிட் அண்ட் சீ. ஐயோ, அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவன் இந்த வீட்டுக்கு மொத்தமாவே மருமகளா வந்துட்டா நம்ம நிலைமை. சௌமியா, சௌமியா, டிஃபன் தான் வீட்டில் பண்ண முடியாதுன்ட்டு ஆர்டர் பண்ணதையாவது கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லலாம்ல. இன்னும் வரவே இல்லை பாரு. நான் எப்போ சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறது? சௌமியா, டிஃபன் இன்னும் வரல. என்னங்க, ரோஹித் கல்யாணம் பண்ண கூடவே கூடாதுங்க. கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ரோஹித் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன உளறிட்டு இருக்க? அவன் இப்பதானே படிப்பே முடிச்சிருக்கான். முதல்ல எனக்கு டிஃபன் எங்க? நிம்மி வந்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்பவே இந்த வீட்டுல நம்மளால இருக்க முடியல. இவன் ஆடுற ஆட்டத்துக்கு அவளும் வந்துட்டான்னா 2 பேரும் சேர்ந்து ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாதுங்க. சௌமியா, என்ன உளறிட்டு இருக்க? என்ன உளறிட்டு இருக்கேன்னு கேட்டேன். டிஃபன் எங்க? அதை விட்டுட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. டிஃபன் இன்னும் நீங்க சாப்பிடலையா? அதான் இன்னும் செய்ய முடியாது, ஆர்டர் போடுறேன்னு சொன்னியே. ஆர்டர் போட்டதும் இன்னும் வரலையே. நான் இன்னும் ஆர்டரே போடல. ஆர்டரே போடலையா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, ரோஹித் தான். வீட்லயும் செய்ய மாட்டேன், ஆர்டர் போட்டும் கொடுக்க மாட்டேன். பட்னியா கிடந்து நான் சாக வேண்டியதான். என்னவோ பண்ணி தொலை. என்னங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதை ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டு நீனே சாப்பிட்டுட்டு தெம்பா இரு. நான் இன்னைக்கு பொழுதோட பட்னியாவே கிடந்துக்கிறேன். இன்னைக்காவது கடைக்கு போகணும்னு நினைக்கிறாளுங்களா இல்லையா? அடி வனசா, வனசா, அடியில. ஓ, இந்த வாக்கா வாக்கா. என்னடி வாக்கான்னு எனக்கு என்ன நிக்கிறிய? கடைக்கு கிளம்பலையா? கடைக்கு இந்தாக்கா வரேன்னு. ஆனா இன்னைக்கு தான் விருந்தாடி எல்லாம் ஊருக்கு போனாங்க. போட்டது போட்டபடி அப்படி இப்படி கிடக்கு. ஒரு சொல்லியா நாளைக்கு போகுமா? என்னடி விளையாட்டு பண்றிய? இந்த மாடனு மனு கொடுக்க போறோம்னு மாமாவோட அவ கிளம்பி போயிட்டா. நீ வேலை கிடக்குன்ற. இந்த நெடுவாளி ஆளை கண்ணை படைச்சா காணவே காண. என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கீ? எப்படி கடை திறக்க வேணாமா? எத்தனை நாளாச்சு கடை திறந்து? ஐயோ ஐயோ, மாடனு மனு கொடுக்க போறான்னு சொல்ல வந்தாக்கா ஞாபகம் வருது. மச்சான் எனக்கு இந்த தண்ணி வண்டிக்கு வேலை கொடுத்தாரு பத்தியா? அதை நான் பார்க்கவே இல்லையே. தண்ணி வண்டிக்கு வேலை கொடுத்தார? என்னடி தண்ணி வண்டி? அட, இந்த சிங்குக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு வேப்பங்குளத்துல இருக்காருல்லக்கா. அவர் இந்த தண்ணி தொட்டி கழுவுறது, மேலே ஏறி டேங்க் சுத்தம் பண்ற வேலையெல்லாம் பாப்பாரு. அவர்கிட்ட மச்சான் சொல்லி வச்சு வந்து வேலையை பார்க்க சொல்லுன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த தண்ணி போடுற வேலை இருக்கத்தியா, அதை எனக்கு தக்கா மச்சான் சொல்லியிருக்காரு. மாசம் 8000 சம்பளம் தரம் சொல்லியிருக்காரு. மாசம் 8000 சம்பளமா? என்னடி வேலை அது? என்னடி உனக்கு கொடுத்தாரு? அப்படி
அது ஒன்றும் இல்லைக்கா, நேரத்துக்கு நேரம் கரெக்டாக தண்ணியை போட்டு விடுறது, கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட விட்டு அமர்த்துறது, ஒவ்வொரு தெருவுக்கும் போய் எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும். மாதம் 8000 தாரோம்னா அடுத்தவங்க யாரையாவது சொல்கிறோம்னு சொன்னார். ஏன் மச்சான் அடுத்தவங்கிட்ட சொல்கிறியே, நானும் சிரமம் தானே படுறேன். அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தா நான் தண்ணி போட்டு விடுவேன்லன்னு சுவிட்சை போட்டு விடுறதை அமர்த்தி விடுறதுன்னு நான் பார்த்துக்கிறோம்னு சொன்னேன். அதுக்கு மாதம் 8000 தாரம் சொல்லியிருக்காரு. அது சரி அது சரி. ஆமாம், யாருக்கோ கொடுக்குற காசை உனக்கு கொடுத்துட்டு போக என்ன அவங்க கை காசை போட்டால் கொடுக்குறோம்? ஊரில் பொது காசு தானே. சரி சரி, வாங்கிக்க. அதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு அப்போ கடையை வேணாம்ங்கிறியா நீ? நான் எங்கக்கா கடையை வேணாம்னு சொன்னேன். இன்னைக்கு போட்டது போட்டபடி கிடக்கு, இருந்தது இருந்துட்டான். இன்னைக்கு ஒரு பொழுது இருந்துட்டு நாளைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக கடையை திறப்போமே. இல்லை மனசா, இப்படி இன்னைக்கு திறப்போம் நாளைக்கு திறப்போம்னு இப்படி பொழுது போயிடும். நீ அப்போ வீட்டில் உள்ள வேலையை பாரு. நான் மத்தியானத்துக்கு ஒரு 2 உடி அரிசினாலும் போட்டு ஆக்கி என்னத்தினாலும் ஒரு சமைச்சு ஒரு 20-30 பேருக்குனாலும் போடுறேன். இந்த நெடுவாளி இருக்கால, அவளை கூட்டிகிட்டு போகிறேன். என்னக்கா அப்படி சங்கடப்படுத்துற? அப்புறம் நீ மட்டும் எப்படி போய் பாப்ப? நான் மட்டும் ஏண்டி போய் பார்க்க போகிறேன்? அதான் என் தங்கச்சி நெடுவாளி இருக்கால, அவளை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த எருமையை கண்ணப்படிச்ச ஆளையே காணோம்னே. நீங்கள் ரெண்டி சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருப்பீங்க. என் தங்கச்சி நெடுவாளி எல்லுனா என்னையா வந்து நிற்ப. நான் போகிற ஓக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் இன்னைக்கு பொழுது அவளை வச்சு கழிச்சுக்கிறேன். நாளைக்கு மறக்காமல் காலையில் வெள்ளனை எப்போதும் போகிறது மாதிரி வந்து சேருங்க, சரிதானா? ஏக்கா கோச்சுக்கிறாத, வீட்டு வேலைக்காக சொல்லலை. மச்சான் முதன்னு கொடுத்த பொறுப்பு. அந்த வேப்பங்குளத்துக்காரன் சரியான குடியார பைய. நம்ம ஆளுக்கு இருந்து பக்கத்தில் அதை இதையும் பாருன்னு சொன்னாத்தையும் பார்ப்பேன். இல்லைன்னா என்னத்தைனாலும் அவுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவேன்க்கா. அதுக்கு தக்க சொல்கிறேன், நீ எதுவும் நினச்சிக்கிற மாட்டேல்ல? ஒன்றும் இல்லடி, அடுத்தவங்கள சொல்லியிருக்காங்க, அப்புறம் மாமன் தானே சொல்லியிருக்காரு. உங்கள் மச்சான் சொல்கிற வேலை தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். சரி பாருங்க, நாளைக்கு மறக்காமல் வந்துடணும். தொடர்ந்து அப்புறம் வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டேன். நாளைக்கு அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுறக்கா. வந்துடுவேன். ஏக்கா நிக்கலிக்கா, இதை சொல்லி வாய மூடல. என் தங்கச்சி வந்துட்டா பத்தியா? வாடி நெடுவாளி, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? எனக்காக நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க? என்னடி இப்படி கேட்குற? கடைக்கு போவேனாமா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு கடைக்கு போய் பார்த்துக்கிறேன்னு. கடையா? எந்த கடை? என்னடி எந்த கடைன்னு கேட்குற? எந்த கடைன்னு தானே கேட்டேன். இதுக்கே இப்படி ஆணு வாய பழக்கிற? அப்படியே இழுத்துக்கிட்டு குட்டுத்தன்னா பார்த்துக்காம. எந்த கடைன்னா என்னடி அர்த்தம்? ஹோட்டலுக்கு தானே போனேன். என்னது ஹோட்டலுக்கு போறோமா? ஏன் லூசு வனசாக்கா, நீனாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? மாமா தலைவர் ஆனதுக்கு இன்னைக்கு தான் பார்ட்டி கொடுக்குறீங்களா? ஐயோ, இது தெரியாம அந்த மனுஷன் வெளியில போலான்னு வேற பிளான் பண்ணிட்டாரே. ஏக்கா அன்னைக்கிலேக்கா, இவ தான் பொறுப்பு பருப்பானவளாக்க. என்னென்ன பேச்சு பேசுறா பத்தியா? இதுக்கு நானும் மாடனும் எம்புட்டா தேவலை. எட்டில எங்க பார்ட்டிக்கு போறிய? நீ தானக்கா இப்போ ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னேன். மாமா தலைவர் ஆனதுக்கு அன்னைக்கே ட்ரீட் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்திட்டியே. அப்புறம் இன்னைக்கிட்ட வச்சிருக்கீங்களா? பேசாம இன்னைக்கு நான் வெளியில போறதை கேன்சல் பண்ணிட்டு பார்ட்டி அட்டன் பண்ணிடுறேன். நாளைக்கு வேணும்னா வெளியில போய்க்கிறோம். நெடுவாளி, நீ மெண்டலா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கிறியாம்டி? எங்க போய் உனக்கு பார்ட்டி கொண்டாட போறப்ப? நம்ம கடை இருக்குல்லம்டி, ஹோட்டல் கடை. ஹோட்டல் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? அப்ப ஓ மை காட். ஆமா, ஹோட்டலு நம்ம ஹோட்டல் ஒன்று இருக்குல்லக்கா. அப்ப அதை சுத்தமா அழைத்துட்டிய எம்டி. ஹோட்டல் இருக்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லைல? ஐயா, அதெல்லாம் நினப்பெல்லாம் இருக்குக்கா. நினப்பு இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்னால் வர முடியாது. ஐ எம் வெரி சாரி. ஏண்டி வர முடியாது? அட திருவிழாவுக்கு அம்சாஜீவா வந்திருந்தாங்கல்லக்கா. வரும்போது தான் தனியாக வந்தாங்க. போகும்போது நம்ம தனியாக அனுப்பக்கூடாதுல்ல. அதனால காய் கறி தோட்டத்தில் கிடக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எங்கள் அத்தை கிழவியும் மன்னவர் மாமாவும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையை கொண்டு போய் அவங்க வீட்டில் வர்றதுக்காக போயிருக்காங்க. எப்படியும் திரும்பி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே நான் என் வீட்டுக்காரரும் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் இன்னைக்கு ஊர் சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு என்னால் எங்கேயும் வர முடியாது. ஐ எம் வெரி சாரி. எடில அவ மனு கொடுக்க போயிட்டா. இவ ஏதோ பைப்பு வேலை பார்க்க போறோம்னு சொல்ற. நீனும் ஊர் சுத்த போறோம்ங்கிற. நான் ஒத்தாலும் எப்படி போய் வேலை பார்க்க முடியும்? அத்தனை பேருக்கு எப்படி ஆக்க முடியும்? எம்பிட்டு போட்டு என்ன செய்ய முடியும் என்னால? ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்கிறதே எல்லாரும் இப்படி மறந்துட்டு தெரியல. என்ன ஓ, ஆளுக்கு கமிட்மெண்ட்டா? இது தெரியாமல் போயிருச்சே. சரி விடுக்கா, ஆனது ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தானே. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் லீவ் போட்டுட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடி எல்லாரும் சொல்லி வச்சு பண்றீங்களோ? சத்தியமா கிடையாதுக்கா, இது அவளா சொல்றது. ஏக்கா நீனும் சொன்னியோ? ரொம்ப பெருமை தாண்டி அம்மா. இப்ப யாரு தான் கடைக்கு போறது? ஆளே இல்லாத கடையில் யாருக்குக்கா போய் டீ ஏற்ற போற? இங்கே பாரு, எனக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய சான்ஸு. எங்கள் கிழவியும் கிழவனு வீட்டில் இல்லாத நேரத்தில் என் புருஷனே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ தாக்கா முதல் முறையாக எங்கேயாவது வா வெளியில் போய் சுற்றிட்டு வரலான்னு கூப்பிட்டுருக்காரு. இதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ப்ளீஸ், இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணாலும் பண்ணவனே தவிர இந்த நாளை நான் விட்டு கொடுக்க மாட்டேக்கா. என்னை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லீவு கொடுக்கா ப்ளீஸ்க்கா. ராஜினாமா பண்ணுவியா? ஏய், ராஜினாமா பண்ண மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்.
எல்லாரும் முடிவு பண்ணிட்டியே. சரி விடுங்க, அப்புறம் என்ன செய்யறது? நாளையில இருந்தாவது ஒழுங்கா வருவீங்களா, வர மாட்டீங்களா? அதெல்லாம் கண் மாதிரி வந்துடுவக்கா. இன்னைக்கு ஒன் டே பர்மிஷன் போட்டால் போதும். எருமை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டா தான் பர்மிஷன். ஒரு நாள் முழுக்க போட்டா அதுக்கு பேர் லீவு. ஏதோ ஒன்று, இன்னைக்கு ஒரு நாள் என் நாளைக்கு வேலைக்கு வர முடியாது. நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். நெடுவலி, சொல்லுக்கா. என்ன சாய் பண்ணடி, என்ன சாய் பண்ண? ஓகேக்கா, பாய். ஏம்மா, வீட்டில் தான் இருக்கியா? ஏண்டி வரும்போதே எம்பிட்டு ஆச்சரியா? அதுக்குள்ள காட்டுக்கு போயிருப்போம்னு நினைச்சியோ? ஆமா, எதையாவது உன்னை சொல்லு. நான் அப்படியே கேட்டேன். வெளியில எதுவும் போயிருக்கியா, வீட்டில் இருக்கியான்னு கேட்டேன். வராத விருந்தாளி வந்தது மாதிரி எங்கே வந்த? என்ன சங்கதி? ஏம்மா, அந்த குஞ்சாயி வீட்டுக்குள்ள வந்தான்னா வாமா வாமான வரவேற்கிறது என்ன, அவளை உட்கார வைக்கிறது என்ன, பணிவிட பண்றது என்ன, மோர் குடிக்கிறியா, தயிர் குடிக்கிறியா, இளநீ குடிக்கிறியா, பால் குடிக்கிறியான்னு விதவிதமா ஆக்கி போடுறது என்ன? பெத்த பிள்ளை நான் வந்திருக்கேன், நல்லா இருக்கியா, எப்ப வந்த, ஏதாவது சாப்பிட்றியான்னு ஏதாவது கேட்குறியா? நீ என்ன நல்லா இல்லாம கோணிக்கிட்ட இருக்க போற? எண்ணத்துல குறைச்சலா இருக்க, நல்லா தானே இருக்க. உன்னை போட்டுக்கிட்டு என்னத்தை கேட்க சொல்ற? அப்ப என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. சுத்தமா என்ன தலை மொழிகிட்ட என்னம்மா? நீ பண்ணிட்டு போன காரியத்துக்கு உன்னை தலை முழுகாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களாக்க? சரி விடுமா, எதுக்கு அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு பழைய கதையை பேசிட்டு இருக்க? மண்டை மண்ணுக்குள்ள போனாலும் நீ பண்ணின காரியம் எனக்கு மறக்காதுடி. அப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணிட்டு போயிருக்க. உன்னையவும் மன்னிக்க மாட்டேன், உன் புருஷனையும் மன்னிக்க மாட்டேன். சரி விடுமா, 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ பெத்த புள்ள இல்லைன்னு போயிடுமா? அதெல்லாம் எப்போவோ போயிருச்சுடி. இப்ப என்ன வந்திருக்க? வந்த செய்தியை சொல்லு. சும்மா தம்மா, உன்னை பார்த்துட்டு உன் கூட 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் கூட எதுக்கு நீ இருக்கன்னு? என்னம்மா அப்படி கேட்குற? பெத்த தாய் கூட ஒரு 2 நாள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? பெத்த தாய் கூட மக வந்து இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா நீ வந்து இருக்கிறது தப்பாச்சே. எப்ப என்னத்தை சுருட்டிக்கிட்டு போவேன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாரு, நீ சும்மா திரும்ப திரும்ப அன்னைக்கு நடந்ததையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு 30,000 ரூபாய் காசு, அதை உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துட்டு போனதுக்கு பெரிய விஷயமா பேசுற. என்னது 30,000? அது மட்டும்தான் உனக்கு பெருசா இருக்கோ? அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உன்னால கடங்காரியா ரோடா விதி விதியா தெரிஞ்சனே, அதெல்லாம் எந்த கணக்குல அடிச்சேறேன்? வட்டிக்காரன் வாசல்ல வந்து நின்றுகிட்டு வாய்க்கு வந்தபடி பேசினானே, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அதுக்கெல்லாம் தான் குஞ்சாயி செட்டில்மெண்ட் பண்ணிட்டல்ல. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா தானே இருக்க. குஞ்சாயி பண்ணன நீனா பண்ணன? குஞ்சாயி யாருக்காக பண்ணா? எல்லாம் எனக்காக தான். நான் அவளோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் உனக்கு பண்ணனா, மற்றபடி ஒன்றும் இல்லை. குஞ்சாயிக்கு நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால பண்ணலடி. அவ அம்மா இந்த வீட்டில் வேலை செஞ்ச நன்றி விசுவாசம். இந்த வீட்டு உப்பை அவ தின்றுக்கா, இந்த வீட்டு உப்பால் அவள் உடம்பு வளர்ந்துருக்குங்கிற நன்றி விசுவாசத்தால ஆண்டி உங்களுக்காக நான் இம்புட்டும் செய்யறோம்னு எனக்காக வந்து செஞ்சா. அவளை நான் பெத்த உள்ளையா நினைக்கிறதுல கூட பாக்கியா இருக்குடி. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறதே பாவ முடி. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. வெளியில போனா அதையே சொல்லிட்டு இருக்காத. எனக்கும் இந்த வீட்டுல எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஏதோ உன் வீடு மாதிரி. என்ன இப்ப என்ன சொன்ன? உன் புத்திய காட்டிட்டில, அப்புறம் என்ன? எப்ப பார்த்தாலும் அடுத்தவளையே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என்ன எரிஞ்செறிஞ்சு விழுந்தா அப்புறம் பேசதான் செய்வேன். எல்லாம் இந்த வீடு வாசல் சுப்பிரமணி பேர்ல தானே இருக்கு. உன் பேர்ல இருக்கிற வீடு மாதிரி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கே இந்த வீட்டுல உரிமை இல்லை. என்னடி வம்பு வளர்க்கலாம் வாயை பிடுங்கலான்னு வந்திருக்கிய? ஏம்மா, நான் எதுக்குமா வம்பு வளர்க்க போறேன்? இப்போ அவன் பேர்ல இருக்கிறத போய் நான் ஓடி போய் அவன்கிட்டயா சொல்ல போறேன்? அவன் சொன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்? அப்போ பொண்டாட்டி எப்பேற்பட்டவன்னு எனக்கு என்ன தெரியாதா? நான் சும்மா உன்கிட்ட பாசத்துல தான் ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன். குஞ்சாயி வேற சுவிட்சர்லாந்து போயிட்டா, நான் மட்டும் வீட்டில் வெறுக்குன்னு இருந்தேன். உன் கூட வந்து இருக்கலான்னு நினைச்சா எங்கேயுமே எந்திரிக்கிற? வீட்டில் வந்து இருக்கலான்னு தானே வந்த. இரு, நான் போய் மாட்டு வேலையை பார்க்குறேன். ஏம்மா என்னடி, அதான் இருந்துக்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சாப்பிட்டியான்னு கூட கேட்காம போறேன். ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுமா. அந்த வீட்லயும் வேலைக்காரவங்களையெல்லாம் 2 நாளைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன். சமைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அடுப்படியில் அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, வத்தை இருக்கு, வடகை இருக்கு. என்னென்ன வேணுமோ எடுத்து போட்டு சமைச்சுக்க, சாப்பிட்டுக்க. என்னாலெல்லாம் உனக்கு வடிச்சு கொட்ட முடியாது, சரிதானே? எனக்கு மாட்டு வேலை ஊறுப்பட்டது கிடக்கு, கட்டாந்தர கூட்டாம கிடக்கு, சாணி எல்லாம கிடக்கு. நான் போய் அதை பார்க்குறேன். ஏம்மா, இப்போ பசிக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ. முந்தானத்துக்காச்சும் பழைய சோறு கிடக்கு, வேணும்னா அள்ளி போட்டு குடி, வேணாட்டா விழுந்து படு. வீட்டில் இருக்கணும்னு வந்த இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அது நோட்டை இது நோட்டைன்னு என்னை நோண்டிக்கிட்டு இருந்த மறுவாதை கெட்டு போகும். அமுக டுமுக அமால் டுமால்.